ஆக இப்படி ஒரு நிலையில ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இன்றைக்கு நாங்கள் உங்களை நேரடியாக சந்தித்து நான் தொடக்கத்தில் சொன்னது போல உரிமையோடு உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களை பற்றி, நாட்டை பற்றி, நாட்டு மக்களுடைய வாட்டத்தை பற்றி சிந்திக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவே அந்த உணர்வோடு வந்திருக்கிறோம். இதே தமிழகத்தில் கலைஞர் அவர்கள் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். 5 முறை தமிழ்நாட்டிலே திமுக கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறது. ஆனால் கடந்த முறை 2007 2011 ஆண்டு வரையில ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்து மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு பல பணிகளை, திட்டங்களை, சாதனைகளை உருவாக்கி தந்திருக்கிறார். ஆக நான் பெருமையோடு சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய பொதுநாட்டிலேயே அப்படி ஒரு முதலமைச்சர், அப்படி ஒரு திட்டங்களை இனி எந்த நாட்டிலும் எந்த காலத்திலும் பார்க்க முடியாது என்ற நிலையில அவர் ஆட்சி நடத்தினார். அதுவும் குறிப்பா இந்த மாதவரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரையில தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த நேரத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை, உங்களுக்காக பல சாதனைகளை செய்த அந்த அற்புதமான காரியங்களை ஏற்கனவே நீங்கள் அறிந்து புரிந்து வைத்திருக்கக்கூடிய, இன்னமும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திட்டப்பணிகளை பற்றி நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில பாதாள சாக்கடை திட்டத்தை இந்த மாதவர் நகராட்சியில கொண்டு வந்த ஆட்சி திமுக ஆட்சி என்று உங்களுக்கு தெரியும். அதேபோல் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில மூலக்கடை மேம்பாலம் அமைக்கக்கூடிய அந்த பணி மேற்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் அது கலைஞருடைய ஆட்சி காலத்தில்தான். 55 கோடி செலவில் நகர் முழுவதும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் திட்டம் கொண்டு வந்ததும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில்தான். 1,70,00,000 ரூபாய் செலவில நவீன எரிவாயு தகன மேடை அமைத்து தந்தோம். ஆனா இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா பராமரிப்பு இல்லாம சூழலிந்து கிடைக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதேபோல் மாநகரத்திற்கு புதிய பேருந்து நிலையம், தாலுகா அலுவலகம், பத்திரப்பதிவு அலுவலகம், உயர்கோபுர விளக்குகள் கட்டித்தந்த ஆட்சி கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி. பால்பண்ணை மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு 24 மணி நேர மருத்துவமனையாக அன்றைக்கு மாற்றி தந்தோம். ஆக இப்படி பல திட்டங்கள் கழக ஆட்சியில, கலைஞர் ஆட்சியில நிறைவேற்றி தரப்பட்டன. ஆனா ஜெயலலிதா ஆட்சிக்கு புதிய திட்டங்கள் அல்ல, புதிய சாதனைகள் கூட தேவையில்லை. கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை குப்பை கூடைகளை முடக்கி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலே இன்னும் சிறப்பாக இருந்திருக்க முடியும். சரி, அது போகட்டும். ஏற்கனவே தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் நிறைவேற்றிக் கொண்டிருந்த பல்வேறு திட்டங்கள் பணிகள் தொடங்கி 50%, 60%, 70% பணிகள் முடிவுற்று மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பணிகளையாவது ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றியிருக்க வேண்டும். அதையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதற்கு சில உதாரணங்களை குறிப்பிடுகிறேன். ரெட்டையேரி பகுதிகளை புதிய மேம்பாலம் அமைக்க உத்தேசிக்கப்பட்டு நம்முடைய ஆட்சி காலத்தில் அது தொடங்கி வைக்கப்பட்டது. ஆனா ஜெயலலிதா ஆட்சியில அது அப்படியே கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அதேபோல் செங்குன்றம் பகுதியில் குப்பை கொட்டுவதற்கு ஒரு இடத்தை தேடி செய்து கொடுக்காமல் மக்களை சுகாதார சீர்கட்டிலே சிக்க வைத்திருக்கிறது ஜெயலலிதா ஆட்சி. ஆக இப்போது திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எல்லாம் முடக்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில்தான் ஜெயலலிதா ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தவிர இந்த 3 ஆண்டு காலத்தில் இன்னென்ன பணிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று அவர்களால் எதையும் ஆதாரத்தோடு புள்ளி விவரங்களோடு எடுத்துச் சொல்ல முடியாத நிலையிலேதான் இன்றைக்கு ஜெயலலிதாவின் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இதை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். ஆக அதற்கு நீங்கள் எல்லாம் சரியான பாடத்தை வழங்குவதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுதான் வருகிற நாடாளுமன்றத்துடைய தேர்தல். அது மட்டுமல்ல, மத்தியில நாம் விரும்பக்கூடிய, நாம் எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய தமிழகத்திற்கு பல திட்டங்களையும் நன்மைகளையும் வரக்கூடிய வகையில உருவாகக்கூடிய, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிலையான, நேர்மையான, நியாயமான, இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மதச்சார்பற்ற ஒரு ஆட்சி அமையணும். இன்னும் பூரிப்போடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மத்தியில தலைவர் கலைஞர் யாரை சுட்டிக்காட்டுகிறாரோ அவர்தான் பிரதமராக வர வேண்டும் என்ற நிலையில
நீங்கள் ஆதரவினை பெற வேண்டும். அப்படிப்பட்ட சூழலை உருவாக இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அமைந்திருக்கக்கூடிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் ரவிக்குமார் அவர்களுக்கு பெருவாரியான ஆதரவினை வழங்கி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அந்த வெற்றியை தேடித்தர வேண்டும்